கடந்த 5 ஆண்டுகளா திமுக தான் வந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருப்தி இல்லை, உண்மை திருப்தி இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்த்து ஓட்டு போட்டோம். எதிர்பார்த்தத விட நடக்கலை எதுவுமே, அதுதான் உண்மையான விஷயம். திமுக பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்சி தான் கொண்டு வந்திருக்கு. எல்லாமே 5 வருஷமாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்க தளபதி. அதே மாதிரி பெண்களுக்கு அத்தியாவசியம் என்ன தேவையோ அந்த சுய உதவி, மகளிர் இது, அப்புறம் பஸ்ஸு பயணம். இப்போ 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்களா, அந்த கருத்தில் கொண்டு இப்போ வர எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க? அப்படியே இந்த கருத்துக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் ஓட்டு போடுறப்ப என்ன மைண்டில் வருதோ அப்போ தான் செய்ய முடியும். தி கேடிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக திமுக அரசு தான் ஆட்சியில் இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே அவங்களோட ஆட்சி காலம் நிறைவடைய இருக்குது. 2021ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் அறிவிச்சிருக்காங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக திமுக தான் வந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருப்தி இல்லை, உண்மை திருப்தி இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்த்து ஓட்டு போட்டோம். எதிர்பார்த்தத விட நடக்கலை எதுவுமே, அதுதான் உண்மையான விஷயம். இந்த இலவசமாக பஸ் விட்றவங்கலாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் எதுவும் ப்ராம்ப்டாக வரல டைமிங்க்கு. அது அவங்க இஷ்டமாக தான் ஓட்டி கொண்டு வர நிறுத்துறாங்க. ஏன்னா 11 மணிக்கு ஒரு தடவை போச்சுன்னா அதுக்கு ஒரு 1.5 மணி 2 மணி நேரம் கழிச்சு தான் வருது. ஏன்னா நம்மளுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க அது மாதிரி தான் போனாங்க. வெயிட் பண்ணி பார்த்து வண்டி வரல. அதில் சொல்கிறது ஒன்று, அது என்ன நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு தெரில நம்மளுக்கு. ஆனால் எங்களுக்கு யாருக்குமே திருப்தி இல்லை. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இது மனிதாபிமான வாழ்க்கை. நான் அதுக்கு எல்லாருமே குறை சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பசங்க வந்து நிறைய பேர் படிச்சுட்டு ஒவ்வொரு கோச்சிங் சென்டருக்கு வேலை கிடைக்கணும். அவங்க படிக்கிற படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னா அவங்க லைஃப் அவங்க தான் பார்த்துக்கணும். இதில் வந்து அரசியல்வாதிக்கோ ஆட்சிக்கோ குறை சொல்கிறது முதல்ல தப்பு. அது என்னோடய லைஃப் 60 வயசு லைனில் நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்போ நான் வேலை செய்கிறேன். அது மாதிரி எல்லோரும் வேலை செய்கிறதுக்கு மைண்டில் வரணும். நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னா அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுத்தாங்களா, அதுக்கு சம்பாதிக்கணும். அது எந்த வேலை கிடைச்சாலும் செய்யணும். இதுதான் லைஃப். அரசியல்வாதியில் குறை சொல்லக்கூடாது. இப்போ 5 ஆண்டு காலம் வந்து தமிழகத்தில் டிஎம்கே தான் ஆட்சி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்சி தான் கொண்டு வந்திருக்கு. எல்லாமே 5 வருஷமாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்க தளபதி. அதே மாதிரி பெண்களுக்கு அத்தியாவசியம் என்ன தேவையோ அந்த சுய உதவி, மகளிர் இது, அப்புறம் பஸ்ஸு பயணம், அப்புறம் விடியல் அந்த வேறு என்ன சொல்லுவாங்களே புதுமை திட்டம், அந்த காலேஜ் பசங்களுக்கு என்னென்ன தேவையோ, வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பெண்களுக்கு என்ன தேவையோ பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு 75% ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆண்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணியிருக்காரு. கட்சி ரீதியாக இல்லாமல் பொதுமக்கள் பாமர மக்களை சேர்த்து எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து ஏடிஎம்கே ஆள் தான். ஆனால் இந்த தடவை அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் தான் நானே ஓட்டு போட்டேன். ஏடிஎம்கேலேருந்து நான் சரி அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன தகராறு நடந்தது ஏடிஎம்கேல. சரி நல்லா கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் உருவாக்கி அதுக்கப்புறம் ஜெயலலிதா எல்லாம் பண்ணி நல்லா கொண்டு வந்தது. இவங்களுக்குள்ளே சில சண்டைகள் ஏற்பட்டு சரி ஸ்டேபிளாக போனால் சரி கலைஞர் கூட இருக்கிறார புள்ள சரி நல்லபடியாக பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். அதை நம்பி நானே ஒரு ஓட்டு போட்டேன். ஏடிஎம்கேலேருந்து நானே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன். ஆனால் அவர் நல்லா பண்ண கொண்டு வரலாம் அப்படின்னு கண்டிப்பாக. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை. ஸ்டாலின் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அப்பா கூட இருந்தார், சரி எல்லாம் கற்றுன்னு நல்லா பண்ணுவார்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் உண்மையிலே திருப்தி இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். இப்போ 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்களா, அந்த கருத்தில் கொண்டு இப்போ வர எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க? அப்படியே இந்த கருத்துக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் ஓட்டு போடுறப்ப என்ன மைண்டில் வருதோ அப்போ தான் செய்ய முடியும். இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். இப்போ இனி ஆட்சிக்கு வர போகிறவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ண நல்லா இருக்கணும்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஓகே, வர்ற ஜெனரேஷன் பசங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்களோ, அதாவது நான் படித்து முன்னேறதை விட என் பசங்க நல்லா இருக்கணும். அது மாதிரி எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும். அந்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க வரணும். இப்போ இந்த ஆட்சி முடிய போகுது, இப்போ அடுத்த தேர்தல் வரப்போதில்லை. ஸோ இவங்க முடிக்காமல் வச்சுருக்கிறத குறைகள்னு உங்களுக்கு எதுவும் இருக்கா? குறைகள் ஒரு சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். அது எந்த கட்சி வந்தாலும் குறைகள் சொல்ல தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கும் 100% வரைக்கும் முடிச்சுட்டார் எல்லாமே.
இன்னும் கொஞ்சம் படிப்படியாக இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணணும் இருக்குது. இந்த அடுத்த தளபதி தான் வரப்போகிறாரு, சிறப்பாக அவர் செய்வார் மக்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலில், அப்போ இது 5 ஆண்டு கால ஆட்சி கருத்தில் எடுத்து போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். மக்களோட இப்போ நான் போடுறத விட சாமானிய மக்களை எடுத்து சொல்லுவாங்க எல்லாமே. இன்னும் இப்போ இத்தனை காலமாக இந்த 25 வருஷமாக இருந்த இதோட இந்த 2.0 சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொன்னதை செய்கிறாரு, அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை. அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது புதுசாக திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? மருத்துவம், முக்கியமான மருத்துவம், படிப்பு, தமிழை வெல்லணும், அதுதான் எங்களோட இது முக்கியமான இது. ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அது அத்தியாவசியம், கண்டிப்பாக அதை செய்யணும். அது தலைவர் பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் தலைவர் எப்பவுமே போராட்டம் தான் இருப்பார். மத்திய அரசு கொஞ்சம் கூட வந்து பண்ணணும். அதே மாதிரி தளபதி போராட்டம் தான் இருக்காரு, கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார் தளபதி பொறுத்துங்க. அடுத்த ஆட்சி இப்போ 2வது முறை பண்ணுறதில்ல, அதை எல்லாமே பூர்த்தி செய்துடுவார் எல்லாம் டோட்டலாகவே. நன்றி சார். இதுதான் மக்களுடைய கருத்தா இருக்கு. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக கேமராமேன் முகிலுடன் நான் பவானி ஸ்ரீ.